ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில். ஸோ அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் செகண்ட் பேட்ச் நல்லபடியாக முடிஞ்சு. அவங்க பண்ண ப்ராஜெக்ட் தான் பார்க்குறீங்க. அவங்க நேம் டிஸ்ட்ரிக்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் எம்ப்ராய்டரி, வெட்டிங் தீம், இது எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மார்ச் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் நடத்த போகிறேன். 2 days இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபேஸ் எம்ப்ராய்டரிலாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸும் இது தான். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஃபோட்டோ எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு முக்கியமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எதனால் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர்லேயுமே எடுத்துக்கலாம். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு நம்ம மல்டி கலர் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி பண்ணும் பொழுது நம்ம பண்ணுற எம்ப்ராய்டரி நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நீடில் எடுத்துக்கோங்க. இது பேசிக்கான மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படுறது. அதுக்கப்புறமா தெர்மாக்கோல் ஷீட்டுமே தேவைப்படும். இதில் காமிக்கலை, பட் ஆனால் நம்மளுக்கு தேவைப்படும். இதுதான் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஃபோட்டோ எந்த சைஸில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சைஸ் ஃப்ரேம் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரேம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுதே என்ன மாதிரி டிசைனிங் போட போகிறீங்கன்றதை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை பென்சிலில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இப்போது கீழே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, அந்த ஸ்டெம்மோட ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அவுட்புட் ஃபஸ்ட்டே இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம பென்சிலில் லைட்டாக ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஓட்ட போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் முன்னாடியே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த 2 கப்பிள் இருக்காங்க இல்லையா, அந்த கப்பிளுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட்டின் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைன் மாதிரி போட்டு மேலே சும்மா ஒரு ஃப்ளவருக்கு கோடு மாதிரி போட்டிருக்கேன். பென்சிலில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அவுட்லைன் தெரிகிற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. வரையும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக வரைங்க. தப்பாக வரைஞ்சிங்க அப்படின்னா ஃபோட்டோ பேப்பரில் அழைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஃபோட்டோவுமே ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும். ஸோ ட்ரா பண்ணுறது கரெக்டாக நீங்கள் ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா ட்ராயிங் கன்ஃபார்ம் பண்ணி வரைங்க. ஸோ நான் லைட்டாக தான் மார்க் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு சைடாக காமிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுது இல்லையா, பட் இப்படி நான் டைரெக்டாக காமிக்கும்போது நான் ட்ரா பண்ணுற லைன்ஸ் தெரியல. ஆனால் எனக்கு நேரில் தெரியுது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் தெரியல. ஸோ அதனால் லைட்டாக நான் உங்களுக்கு சாட்சி காமிச்சேன் அப்படின்னா நான் என்னென்ன லைன்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன்றதை நீங்களுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு அவுட்லைன் தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டிசைனை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான டிசைனை ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே தெர்மாக்கோல் ஷீட் இருக்கு இல்லையா, தெர்மாக்கோல் ஷீட்டை வச்சுக்கோங்க. எதுக்காக இதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவுக்கு கீழே நம்ம இதை வைக்கும் பொழுது ஊசியில் குத்துவோம். ஸோ அதனால் ஓட்டை நல்லா விழுகணுன்றதுக்காக இந்த கீழே தெர்மாக்கோல் ஷீட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெர்மாக்கோல் ஷீட் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பஞ்சு மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை கூட வச்சு நீங்கள் குத்திக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஊசி எடுத்திருக்கேன், ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. அந்த இதில் இப்போ நீங்கள் டிசைனிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்டிச்சிங் வேணுமோ நீங்கள் அந்தந்த இடத்துல ஓட்டை போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு எம்ப்ராய்டரியில் பேசிக் ஸ்டிச் கூட தெரியல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி பேசிக் ஸ்டிச்சுக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியாதவங்க இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலலாம் நீடில் குத்தி எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல கரெக்டாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க.
ஓட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடத்துல போடுங்க. தேவையில்லாத இடத்துல போட்டிங்க அப்படின்னா அந்த ஓட்டை அப்படியே இருக்கும். அப்போ ஃபோட்டோ வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல ஊசி குத்தி நூல் எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. எதுக்காக முன்னாடியே நம்ம ஓட்டை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே நான் ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் டைரெக்டாகவுமே பண்ணலாம். பட் ஆனால் இது துணி மாதிரி இருக்காது. துணி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம ஊசியை வந்து எத்தனை தடவை குத்தி வேணாலும் துணியில் எடுத்துக்கலாம். துணியில் வந்து ஊசி குத்தின ஓட்டை வந்து தெரியாது. ஆனால் இந்த ஃபோட்டோ ஷீட்டில் நம்ம தெரியாமல் ஏதாவது வேறு ஒரு இடத்துல ஊசியை வந்து குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டை அப்படியே தெரியும். ஸோ தப்பாக குத்திட்டோம் அப்படின்னா ஓட்டை அங்கங்கே தெரியும். ஃபோட்டோ வந்து அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே நம்ம எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அந்த இடத்துல ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஃபோட்டோவுமே நீங்கள் அமௌண்ட் போட்டு தான் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அது திருப்பி நீங்கள் ஓட்டை குத்தி தப்பாகிடுச்சு அப்படின்னா திருப்பி வேறு ஒரு ஃபோட்டோ வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக ஓட்டை குத்துறது தான் முக்கியம். ஸோ அந்த ஹோல் போடும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு எந்த ஸ்டிச்சிங்கில் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு தேவையான இடத்துல எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்களுமே அவுட்லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன டிசைனிங் வேணுமோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே பின்னாடி அச்சு மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஃபோட்டோவில் நம்ம ஓட்டை போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் பேக் சைடுமே. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே வந்து சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பென்சிலில் லைட்டாக எழுதியிருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து இப்போ நான் திருப்பி ஓட்டை போட்டு எடுத்துக்க போகிறேன். எப்படி லெட்டர்ஸ்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஃபேஸ்லாம் எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணணும், இல்லை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுது, எம்ப்ராய்டரியில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஃபேஸ் எம்ப்ராய்டரிலாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப்பில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 நாள் தான் இருக்கும். 2 நாள்லேயே கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதே மாதிரியே வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். எம்ப்ராய்டரி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்கிட்ட தாராளமாக வாட்ஸ்அப்பில் எப்போனாலுமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது எனக்கு தேவையான டிசைனிங் எல்லாமே நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஒல்லியான ஊசி இருக்கும் இல்லையா, அந்த ஊசி எடுத்துகிட்டு அதில் நான் இப்போ 2 நூல் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, எம்ப்ராய்டரியில் பிகினர் கிளாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி நூலில் மொத்தம் 6 நூல் இருக்கும். அதில் நான் 2 நூலை எடுத்து 2ஆக மடித்து நாட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேக் சைட் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஊசியை வந்து இப்போ கீழே எடுத்துட்டிங்க இல்லையா, கீழே எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக நீங்கள் எந்த ஓட்டையில் குத்தணுமோ அந்த ஓட்டையில் நீங்கள் குத்துற மாதிரி இருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா பேக் சைட் திருப்பி பார்த்துட்டு கரெக்டான இடத்துல வந்து குத்துங்க. துணியில் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோ ஷீட்டில் பண்ணுறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். துணியில் வந்து நம்ம லைட்டாக அங்கங்கே குத்தி பார்த்து கூட கரெக்டான இடத்துல குத்தி எடுத்துருவோம் ஊசியை. ஆனால் ஃபோட்டோ ஷீட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம லைட்டாக அங்கங்கே குத்தி பார்க்குறோம் அப்படின்னாலுமே அந்த அச்சு எல்லாமே ஃபோட்டோ ஷீட்டில் அப்படியே தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக உங்களுக்கு ஓட்டை எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஃபோட்டோ ஷீட்டை பின்னாடி திருப்பி கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுத்து உங்களோட ஸ்டிச்சிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் தெரியாதவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிகினர் கிளாஸ் வீடியோஸில் ஆல்ரெடி பேசிக் ஸ்டிச் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் பண்ணுற ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப பேசிக் ஸ்டிச் தான். எம்ப்ராய்டரியே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஓட்டையிலேருந்து கரெக்டாக எடுத்து ஒரு பூ மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ஸ்டிச்சை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை இன்னும் அழகாக எம்ப்ராய்டரி மூலமாக ஹைலைட் பண்ணி வந்து காட்டலாம். இப்போது ரீசெண்டாக நார்மலாக ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கிஃப்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்கும் பொழுது அதில் ஹேண்ட் ஒர்க்கும் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் அழகாக வந்து நம்மளுக்கு ஃபோட்டோவை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ யாராவது டிஃப்ரெண்ட்டாக வந்து கிஃப்ட் ஐடியாஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக் வந்து இதில் இவ்வளோ தான். மற்ற ஸ்டிச்சிங் எல்லாமே பேசிக்காக நம்ம துணியில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்கு.
ஸோ உங்களுக்கு துணியில் வந்து எம்ப்ராய்டரி பண்ண தெரியும், ஆல்ரெடி நம்ம பிகினர் கிளாஸ்லாம் பார்த்து நீங்கள் பேசிக் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரியை நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதில் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஓட்டை குத்துறது தான் ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எம்ப்ராய்டரி ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் தப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நம்ம எப்பயுமே துணியில் என்ன பண்ணுவோம், நூலை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம அதே இடத்துல வேறு ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? இங்கே அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஓட்டை ரொம்ப பெருசாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்பொழுதே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோ பேப்பர் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ண முடியாமல் போயிடும். துணி மாதிரி இல்லை ஃபோட்டோ ஷீட்டு. ஸோ அதனால் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எல்லோ கலர் ஃப்ளவர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் மல்டி கலர் ஃப்ளவர் அதெல்லாம் உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸோட கலர், லீஃபு அதே மாதிரி இதில் ஃப்ளவர் தான் போடணுமானா அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஓன் டிசைன்ஸ் ஏதாவது நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஓன் டிசைனை நீங்கள் இதிலேயே வந்து காமிச்சிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் எம்ப்ராய்டரி, கிராஃப்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக மூவ் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்காக நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லா டைப் ஆடியன்ஸுமே நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட்டோ ஒரு கிராஃப்டோ நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த இதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து கொஞ்சம் வெளியே வரும். ஏன்னா எனக்கு பர்ஸ்னலாக கொஞ்சம் பேர் மெசேஜுமே அனுப்பியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, பர்சனல் ப்ராப்ளத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்யூஷன் வந்து நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். நம்மளுக்கு யாரும் வந்து ஆறுதல் சொல்ல போகிறதில்ல. ஸோ உங்களோட மைண்டை எப்படி நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த விஷயம் உங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு பண்ணாமல் உங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பிடிச்சிருந்துச்சின்னா அந்த விஷயத்த நீங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள். அப்போயே நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து ஸ்டெம் மாதிரி போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே பேசிக் ஸ்டிச்சு தான். இதில் நான் எந்த அட்வான்ஸ் ஸ்டிச்சு கூட நான் யூஸ் பண்ணலை. எல்லாமே நார்மலாக நம்ம ஊசியில் கரெக்டாக அந்த ஓட்டையில் விட்டு இன்னொரு ஓட்டையில் குத்தி எடுக்கிறது தான். இதில் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எந்த டிசைனுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து ஒரு பிகினர்ஸுக்கு எப்படி ஃபோட்டோவில் ஒரு எம்ப்ராய்டரி பண்ணணும்னு ஒரு ஐடியாவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் எப்படி அந்த மொட்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறது, ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை எடுத்து உங்களுக்கு எத்தனை தடவை சுற்றணுமோ சுற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 தடவை சுற்றிருக்கேன். சுற்றிட்டு அதே இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஊசியை வந்து குத்தி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொட்டு மாதிரி வந்து கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட் பிகினர் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஃப்ரெஞ்ச் நாட், லேசி டைசி அந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம். அந்த மாதிரி பேசிக் ஸ்டிச்சிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட உங்களோட சாரீலையோ உங்கள் சுடிதாரில் கூட நீங்கள் எம்ப்ராய்டரிலாம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மொட்டு வந்து நம்ம போடும்போது இன்னும் நம்மளோட டிசைனை வந்து இன்னும் எலவேட் பண்ணி காட்டும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அந்த வேர்டிங்ஸுக்குமே நான் வந்து பேசிக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபோட்டோ ஷீட்டில் வந்து எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை அழகாக நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். ஃபைபர் கிளாஸ் வச்சு வாங்கிக்கோங்க. ஃபைபர் கிளாஸ் இல்லாட்டி நார்மல் கிளாஸ் ஃப்ரேம் உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. அந்த ஃப்ரேமை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ரெடி ஆயிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வீடியோ வேணும்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.